guys, I'm Nivita. இந்த வீடியோவில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்துட்டு இது நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே எனக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்கும் இந்த வேர்ட்ஸை கேட்டாலே. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டில் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால் ஒரு ஃபன்னியான மெத்தடில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பையன் பேர் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இவன் வந்து ரொம்ப பாப்புலரான கிட்டு. அவனுக்கு பார்ட்டிக்கெலாம் போனால் வந்துட்டு மற்றவங்களோட ஃபோனை யூஸ் பண்ணி செல்ஃபி எடுக்க பிடிக்கும். மற்றவங்களோட ஃபோனை வாங்கி செல்ஃபி எடுக்க பிடிக்கும். ஓகேவா? பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸை வாங்குறத அவனுக்கு பிடிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாராவது ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அதை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடுவான். ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் டு கிராப் அ ஃபோன் ஃப்ரம் சம்மன். ஓகே, இப்போது இவன் பேர் என்ன அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். இவன் வந்துட்டு ரொம்ப ஜெனரஸான ஒரு கெஸ்ட்டு. யாராவது இவன்கிட்ட வந்து ஃபோன் இருக்கா அப்படி கேட்டால் அப்படியே கொடுத்துருவான். ஓகேவா? ஸோ யார் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருவான். ஸோ இப்போது இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ரெடியூசிங் ஏஜென்ட் கிட்ட போய் கிவ் மீ யுவர் மொபைல் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதுக்கு டேக் மை ஃபோன் அப்படின்னு இது பாட்டுக்கு கொடுத்துருது. ஸோ பேசிக்காக இது என்னென்னா கெயின்ஸ் எலக்ட்ரான். வாங்குது இல்லையா, ஃபோனை வாங்குதில்ல, ஸோ கெயின்ஸ் எலக்ட்ரான். இது வந்து ஃபோனை கொடுக்குதில்ல, ஸோ லூசஸ் எலக்ட்ரான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டுங்கிறது உங்களுக்கு அருமையாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ வென் தீஸ் டூ பீப்புள், இப்போ இந்த ரெண்டு பேர் மீட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபோன் ஸ்வாப்பிங் நடக்கும். ஸ்வாப்பிங் என்னது, மாற்றிக்கிறது. லைக் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கிட்ட தன்னோட ஃபோன் எல்லாம் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த பார்ட்டி வந்து கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப போராக இல்லாமல் லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா முதல்ல வந்துட்டு எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.